நம்ம ஜேஎஸ்வி திரையில் கிட்டத்தட்ட 19,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஆனால் என்னால் தொடர்ந்து வீடியோஸ் போட முடியல. இடையில வீடியோஸ் போட ட்ரை பண்ணியிருக்கேன், அப்புறம் அதை நிறுத்தியும் இருக்கேன், அப்புறம் இடையில கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன், அப்புறம் அது கண்டினியூ பண்ண முடியல. இதுமாரி நிறைய தவறுகள் பண்ணதுனால நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நம்ம மேலே நம்பிக்கை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. என்ன வீடியோ போடலையே அப்படின்னு. நம்ம வீடியோஸை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான ஒரு முடிவை எடுத்திருக்கோம். அதுக்கு நீங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருக்கணும். இனிமேல் நம்ம சேனலில் பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் சம்மந்தமாகவும் இன்ஃபர்மேஷன் சம்மந்தமாகவும் மட்டும்தான் வீடியோஸ் வரும். நம்ம ஜேஎஸ்வி திரை முழுக்க இன்ஃபர்மேஷன்ஸு, எஜுகேஷன், அது பலதரப்பட்ட இன்ஃபர்மேஷன், கோயிலாக இருக்கலாம், ஆன்மீகமாக இருக்கலாம், இல்லை ஜென்ரல் எல்லா டாப்பிக்கும் இருக்கலாம். எந்த டாபிக் தேவையோ அதை எடுத்து பேசலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம். அதனால் நாங்கள் போடுற ஒவ்வொரு கண்டென்ட்டும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நாங்கள் பதிவு பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது மாடுலேஷன் தேவை, இல்லை உங்களுக்கு வீடியோஸோட இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அதை என்னென்னு சர்ச் பண்ணி பார்த்து அது என்ன மேட்டர் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட தெளிவாக நாங்கள் சொல்லுவோம். அதுபோக இந்த சீரீஸ் தொடர்ந்து நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு நாங்கள் டிபியூ அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சு நாங்கள் இது பண்ணலான் இருக்கோம். டிபியூ அப்படின்னா நல்லா டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு டாபிக் எடுத்துட்டோம்னா அதில் ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, என்னுடைய சஜஷன் என்ன அப்படிங்கிறத ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி அந்த வீடியோவிலே பதிவு பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி வாட்டி இந்த டிபியூவில் பார்க்க போகிறது என்னென்னா, நம்மளுடைய ராஜராஜன் காலத்தில் இருந்த அவர் பேர் பொறிக்கப்பட்டிருந்த நாணயம் ராமநாதபுரத்தில் கண்டுபிடிச்சிருக்காரு ஒரு சின்ன 10வது படிக்கிற பையன். அது எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதில் என்ன இருந்தது, அதோட நாணயத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஜெயங்கொண்ட சோழன் விஜய். இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் செல்வநாயகபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிற பிரசித் பாலன் அப்படிங்கிற ஒரு பையன் தன்னோட ஸ்கூல் கிரவுண்டை விளையாட போனப்போ அங்கே பழைய காலத்து நாணயம் ஒன்று கிடைச்சிருக்கு. அது என்னன்னு தெரியாமல் அவங்களுடைய பள்ளி தலைமை ஆசிரியர் மு அகமது பெய்சலிடம் அதை கொண்டு போய் காட்டியிருக்காங்க. அதை அந்த தலைமை ஆசிரியர் தொல்லியல் துறைக்கு தகவல் கொடுக்குறாரு. அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் தகவல் கொடுத்த அந்த அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற தொல்லியல் ஆய்வுத்துறை நிறுவனத்தின் தலைவர் வே ராஜகுரு அப்படிங்கிறவர் இந்த காசை ஆய்வு பண்ணுறாரு. அப்படி ஆய்வு பண்ணுறப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது முதலாம் ராஜராஜ சோழன் காலத்தில் இருந்த காசு, அவர் பேர் பொறிச்சிருக்கு. இது ஈட காசு, இலங்கை நாட்டை ஜெயிச்சுட்டு அந்த வெற்றி பெற்ற அடிப்படையை வச்சு இந்த காசை உருவாக்கியிருக்காங்க. இது முதலாம் ராஜராஜ சோழன் காலத்துலேருந்து முதலாம் குலோத்துங்க சோழன் காலம் வரைக்கும் இந்த காசு பரவலாக எல்லாமே பரவலாக அந்த நாட்டு மக்களோடையே இருந்திருக்கு. அது போக சோழ அரசர்கள் எங்கெங்கெல்லாம் போய் நாட்டை கைப்பற்றிட்டு வராங்களோ அங்கெல்லாம் இந்த காசு பரவிட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த காசு கிபி 985லேருந்து 1012 இந்த காலகட்டத்தில் தான் இந்த காசு அச்சிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காசுகளை தங்கத்துலேயும் வெள்ளிலையும் செம்புலையும் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த காசோட ஒரு பக்கத்தில் கையில் மலரை ஏந்திக்கிட்டு ஒருத்தரும், அதே அவரோட இடப்பக்கத்தில் 4 வட்டமும் இருக்குது. அதில் மேலே பிறையும் கீழே பூவும் போட்டிருக்காங்க. வலப்பக்கம் திரிசூலமும் விளக்கும் இருக்குது. இந்த காயினோட இன்னொரு பக்கம் கையில் மலரை ஏந்திக்கிட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவருடைய இடது கை பக்கம் தேவ நாகரிகம், அதாவது சான்ஸ்கிரிட், அதில் ராஜராஜன் அப்படின்னு எழுதியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அந்த பையன் எடுத்த காசில் பாசி படைஞ்சிருந்ததுனால அதில் எழுத்துக்கள் சரியாக தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஈழ காசுகள்லாம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெரியப்பட்டினம், தொண்டி, களிமண் குண்டு, அழகன் குளம், கோரைக்குட்டம், திருப்புல்லானி போன்ற பல கடற்கரை ஊர்களில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதுதான் இன்னைய செய்தி. இந்த செய்தியில் நமக்குள்ள சந்தேகம் என்னென்னா, ஒருவேளை ராமநாதபுரம் ஒரு காலத்தில் இலங்கையாக இருந்திருக்குமா? அப்போ கடல் பகுதி எவ்வளோ நீளங்கள், எவ்வளோ பெருசு இருந்திருக்கும்? அப்போ இலங்கையில் ஜெயிச்சுட்டு ராமநாதபுரத்தில் நம்ம அந்த காசை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா இலங்கையும் ராமநாதபுரத்துக்கும் ஈஸியாக போயிட்டு வர்றதுக்கு அவங்க என்னத்தை பயன்படுத்தியிருப்பாங்க? நான் படிச்சிருக்கோம், கப்பல் அப்போ இல்லை, விசைப்படகு,
கட்டுமரம் இந்த மாதிரி தான் பயன்படுத்திருக்கிறத படிச்சிருக்கோம். அப்போ ஒரு போர் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா யானை குதிரை எல்லாமே எடுத்துகிட்டு போய் தானே சண்டை போட்டிருப்பாங்க. அப்படின்னா அது யானை குதிரையை எப்படி கொண்டு போயிருப்பாங்க, எத்தனை யானை எத்தனை குதிரைகளை எப்படி கடல் வழியாக கொண்டு போயிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒருவேளை இப்போ அதாவது தரையில் வந்து சமைச்சு சாப்பிட்ருப்பாங்க, கடலில் எப்படி அவங்க சமைச்சு சாப்பிட்ருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகள் இந்த இதுலேருந்து வருது. ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த காயினுடைய ஒரு பக்கம் தாமரை ஒரு பக்கம் பிறை இப்படிலாம் சொல்கிறாங்க. அதில் சான்ஸ்கிரிட்டில் அதாவது சமஸ்கிருதத்தில் ராஜராஜன் அப்படின்னு எழுதியிருக்கு. ஏன் அப்போ தமிழ் இல்லையா? தமிழ் இருந்திருந்து ராஜராஜன் எழுதியிருப்பாங்களா, இல்லை தமிழும் சமஸ்கிருதமும் ஒரே அளவில் இருந்திருக்குமா? இது ஒரு சின்ன சந்தேகமாக இருக்குது. இந்த மாதிரி பல சந்தேகங்கள் பல கேள்விகள் வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு பதில் தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம டிபியூவில் இந்தமாரி நிறைய டாப்பிக்கை தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும். டெய்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச டாபிக் பற்றி பேசணுமா அதையும் சொல்லுங்கள், அதையும் நான் போடுறேன். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.